அன்பு கலந்த இனிய வணக்கம். அட்வொகாட்டாவினுடைய இன்னொரு அத்தியாயத்தில் உங்களை நான் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்று என்னோடு உரையாடுவதற்கு சிரேஷ்ட பத்திரிகையாளர், சிரேஷ்ட ஊடகவியலாளர், பூகோள அரசியல், பூகோள நிலைமை சார்ந்து எங்கள் நாட்டு மக்களுக்கு அதிகம் தமது எழுத்துக்கள் மூலமாக பல விடயங்களை அறிமுகம் செய்தவர். இன்றும் பலருக்கு இருக்கும் சந்தேகங்களை எழுத்துக்கள் மூலமாக தீர்த்து கொண்டிருக்கக்கூடிய திரு ஷிஹார் அனீஸ் அவர்கள் எங்களோடு இருக்கிறார். உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். நன்றி கஜ்மான். ஷிஹார் சொல்கிறதா இருந்தால் இந்த அட்வொகாட்டாவினுடைய இந்த அழைப்புக்கு மிக பொருத்தமான ஒருவர். ஏன்னா இலங்கையினுடைய அத்தனை வர்க்க நிலை மக்களுடனேயும் நீங்கள் வாழ்ந்து தனித்த அனுபவத்தோடு இந்த உலக அரசியல் சார்ந்தும் பூகோள நிலை சார்ந்தும் அதே போன்று எக்கானமி பொருளாதாரம் சார்ந்தும் நன்றாக பேசக்கூடிய ஒருவர். இப்போது இலங்கையினுடைய அரசியல் நகர்வு ஆரோக்கியமானதுன்னு நினைக்கிறீங்களா? பூகோள அரசியலை பொறுத்தளவில் இலங்கை இந்த யுத்தம் தொடங்கினதுக்கு பிறகு நாங்கள் அதை பார்ப்போம். தாங்கள் நடுநிலையாக இருக்கிறா சொல்கிறாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இருக்கிற பூகோள அரசியலில் எண்ணெய் வளம் யாருக்கு இருக்குதோ அவங்க தான் உலக ஆளப் போகிறாங்க. அப்போ அமெரிக்காவும் அதுக்கு தான் இவ்வளவு யுத்தத்தை மேற்கொள்ளுது. தங்களோட எண்ணெய் வளத்தை தக்க வைத்துக் கொள்வது தான் ஈரானும் இவ்வளவு போராடுது. அதோட ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் தங்கட ரஷ்யா பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு எண்ணெய் வளம் இருக்குது. அப்போ அதை பாதுகாத்துக்கொள்ள அவங்க தடமாறுறாங்க. சீனா பொறுத்தவரை அவங்களோட வளங்களை எப்படி அதாவது சப்ளைஸ் எப்படி அதை பெற்றுக்கொள்ளணுன்றதை அவங்க அவங்களுக்கு கற்றுக்கொள்ளும். கடைசியாக கூட்டி கழிச்சு அடம் ஸ்மித் கொள்கையில் தான் இருக்கிறாங்க. அதே தான் ரைட். அதை அவங்க பார்க்குறாங்க, அதை எப்படி செஞ்சு கொள்ளலாம் ரைட். அப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ பூகோள அரசியலை பொறுத்தளவில் உலக ஒழுங்கன்று இருக்குது. அதாவது ஐநா ஆரம்பத்திலிருந்து 1942ஆம் யுத்தத்துக்கு பிறகு அமெரிக்கா தான் முதலிடம். எது முடிவு செஞ்சாலும் அமெரிக்காவோட ஜனாதிபதியாக முடிவு செய்யணும். அமெரிக்கா முடிவு செய்தால் முடிவு, அதைத்தான் அடுத்த நாடுகள் பின்பற்றணும். பின்பற்றாட்டி வேறு வேறு பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு மனித உரிமை பிரச்சனைகள் வரலாம், அல்லது உங்களுக்கு வேறு பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை இழுக்கலாம். அதாவது சாங்ஷன், பொருளாதார தடைகளை விதிக்கலாம். அப்படி நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு முதல். இப்போ இதில் என்ன நடக்குன்னா, இந்த பிரச்சனையில் இலங்கையில் உலக ரீதியில் சொல்லி நான் இலங்கைக்கு வரேன். இதில் என்ன நடக்குது, அந்த உலக ஒழுங்கு, அதாவது அமெரிக்கா முதன்மையாக உள்ள அந்த ஒழுங்கு மாறப்போகுது. இது கொஞ்சம் காலமாக மாறுறதுக்காக நான் அறிகுறிகள் தெரியுது. என்ன இப்போ அமெரிக்காவை விட சீனா வளர்ச்சி வீதம் கூட. அவங்க நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. நிறைய நாடுகளில் அவங்களோட பொருளாதாரத்தை அங்கே போய் அவங்க முதலீடு செஞ்சுருக்கிறாங்க. இலங்கை எடுத்திங்கன்னா இலங்கையில் முதலீடு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி தென் ஆப்பிரிக்க நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள், இந்த மாதிரி நிறைய அவங்க முதலீடு செஞ்சுருக்காங்க. அப்போ இதில் என்ன இதுண்டா, இவங்க அந்த உலகத்தில் முதலிடத்துக்கு வாரத்துக்கு யார் இதாக்குறாங்க, உலகத்தை ஆளப்போகிற யார் அந்த போட்டியில் இருக்கிறாங்க. இப்போ இவ்வளோ நாள் அமெரிக்காவில் இந்த ஆதிக்கம் இப்போ என்ன நடக்குதுண்டா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு போகுது. இது 2000 தொடங்கின விஷயம். இது இப்போ உடனே ஆரம்பித்தது இல்லை. இவ்வளோ நாளும் கொஞ்சம் தாமதப்படுத்தாமல் இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த டொனால்ட் ட்ரம்ப் செஞ்ச வேலைக்கு பிறகு, இந்த யுத்தத்துக்கு பிறகு அது தெளிவாக அவர் என்ன அவரோட நோக்கம் என்னன்றது, அதாவது எண்ணெய் வளத்தை பிடிக்கிறது. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா, நேற்று அவங்க சொல்கிறேன்னா, அந்த ஈரான் அந்த தீவு, எண்ணெய் வளம் உள்ள தீவை நாங்கள் பிடிச்சோம்னா எல்லா யுத்தமும் சரி, அதுக்கு பிறகு பேச மாட்டோம். இப்போ வெனிசுலா பிடிச்சாங்க. வெனிசுலாவில் என்ன எண்ணெய் வளம். இப்போ எண்ணெய் வளத்தை இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பிடிச்சிட்டு தங்களோட கட்டுப்பாட்டில், அதாவது உலக எண்ணெயோட விலையை தங்களோட கட்டுப்பாட்டில் கொண்டு வர பார்க்குறாங்க. அதே நேரம் இப்போ அமெரிக்க எதிர்ப்பு அரசியல் என்றது இப்போ உலக நிலைப்பாட்டில் அதிகம். அமெரிக்கா தான் வல்லரசு, ஆனால் அமெரிக்காவுக்கு எதிரானவர்கள் தான் உலகத்தின் எண்ணப்படி கூட. அது ஒரு காலகட்டத்தில் அது இதுக்கு காரணம் என்னென்னா, தீர்வை வரி அமெரிக்கா தன்னாதிக்கத்தில் அவங்க தான் நினச்ச மாதிரி அவங்க விதித்தது. இப்போ உண்மையாக அமெரிக்காவோட கூட்டணி என்னென்று இருக்குது ரைட். இப்போ யூரோப்பை பார்த்தீங்கன்னா அதில் எத்தனையோ நாடுகள் அமெரிக்காவோட பங்காளியாக இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா, ஜப்பான்,
தென் கொரியா இந்த மாதிரியான நாடுகள் வந்து அவர் பங்காளி. இவங்க எல்லாருக்குமே அடிபடுற மாதிரி தான் அவர் வந்து தீர்வை வரைய கொடுத்தார். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வந்து இவருக்கு ஆதரவு வழங்க தயாராக இல்லை. ஐரோப்பியாவினுடைய மிக முக்கியமான நாடுகளினுடைய தலைவர்கள் நேரடியாகவே இப்போ நேரடியாக இருக்கிறாங்க, எச்சரிக்கை விடுக்கிற அளவுக்கு எங்கட இறைமைக்குள்ள வராதேங்க என்று சொல்ற அளவுக்கு துணிந்து வருகிறார்கள். இது ஒரு பெரிய மாற்றம் உண்டு. இது பெரிய மாற்றம். மற்றது அவர் இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்து அந்த கிரீன்லாந்தை கைப்பற்றவில்லைன்னு தொடங்கினார். அப்போ அதில் இந்த நோர்வே மற்ற டென்மார்க் அந்த நாடுகள் வந்து இவரோட கோவிச்சு கொண்டு. இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இவர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா அமெரிக்கா, அதாவது மாகான்னு சொல்கிறாங்க, மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், இந்த தலைப்பின் கீழ் இவர் எல்லாரோடையும் கோவிச்சு கொண்டார். ரைட், அது அவர் அந்த கேம்பெயின் ரைட். அது அப்போ அது வந்து இப்போ நான் நினைக்கிறேன் அமெரிக்கர்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் நல்ல ஒரு உதாரணம் வந்து கடந்த வாரம் வந்து அமெரிக்கா அங்கேயும் ஒரு பேசுபொருள் இருக்கு சேகர் அவர்கள். என்னென்னா மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின்ங்கிறது இப்போ அமெரிக்கன்ஸ் எத்தனை பேர் இப்போ அமெரிக்காவில் இருக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி ஒன்று வந்துருச்சு. இப்போ ஏன்னா இப்போ 2வது 3வது தலைமுறைகள் அமெரிக்கர்களை விட அதிகமாக வரக்கூடிய சூழல் இருக்கு. அது சரி. இப்போ இல்லை நான் என்ன சொல்ல வந்தேன்டா, இப்போ கடந்த வாரம் வந்து அமெரிக்காவோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட், அதாவது அவங்களோட ஃபாரின் மினிஸ்டரோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு அறிவுறுத்தல், அதாவது ஒரு வார்னிங்கை வந்து கொடுத்துருக்காங்க அமெரிக்கர்களுக்கு, நீங்கள் கவனமாக இருங்க வெளியில் போகிறோண்டா. அதாவது அமெரிக்கர்களுக்கே தெரியும் அவங்க செய்கிற வேலை சரியில்லை, பிழையான வேலை. அவே அதோட பிரதிபலிப்பு அவங்களுக்கு இதாக பிழையாக வரலாம்னு அவங்களுக்கே தெரியும். பூகோள அரசியலை படித்தவங்களுக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தலாம். வெனிசுலாவில் இருக்கிற மாதிரி கம்போடியாவில் யுத்தம் நடந்த நேரம் ஒரு குழந்தைய வந்து ஒரு பருந்து பார்க்குற மாதிரி ஒரு புகைப்படம் தான் அமெரிக்காவினுடைய மக்களை மிகப்பெரிய அளவில் யோசிக்க வச்சுது. அப்போ ஒரு புகைப்படத்தை யோசிக்க முடியுமா இருக்குமெண்டா இப்போ வந்து தொழில்நுட்பம் வளர்ந்து பல தகவல்கள் அமெரிக்கர்களுக்கு செல்லுகிறது. இப்போ தடுக்க முடியாத ஒரு கட்டத்தில் இருக்குது. அப்போ இதே விஷயங்களை தான் என்ன நாங்கள் படிவாக பார்த்தா இடதுசாரி சிந்தனையை மாற்றுறதுக்கும் அமெரிக்கா செஞ்ச வேலை. அது உண்மை. இப்போ இலங்கையை பொறுத்தவரை என்ன நடக்குதுன்னா, இலங்கை ஒரு எங்கட உள்ள அரசாங்கம் மாதிரி ஒரு இடதுசாரி கொள்ளையடனான ஒரு அரசாங்கம். ஆனால் இதுவரைக்கும் வந்து நாங்கள் இடதுசாரி கொள்ளை காணவே இல்லை. ரைட், சமத்துவத்தையோ இடதுசாரி கொள்ளையோ நாங்கள் காணவே இல்லை. அதுக்கு காரணம் வந்து இலங்கை வந்து ஐஎம்எஃப் என்ற ஒரு நிறுவனத்தோட, ஐஎம்எஃபோட எங்கட வந்து ஒரு கடனோட நாங்கள் இருக்கிறோம். அதாவது ஐஎம்எஃப் திட்டத்தின் கீழ் இருக்கிறோம். இந்த ஐஎம்எஃப் திட்டத்தின் கீழே நாங்கள் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டி இருக்குது. ஐஎம்எஃப் என்ற வந்து ஒரு அமெரிக்காவால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஓட்டிங் ரைட்ஸ்ன்னு இருக்கும். அதாவது அதோட தீர்மானங்களை முடிவுகள் எடுக்கிறது யார் யாருன்னு இருக்குது. அதில் வந்து அமெரிக்காவுக்கு பாரிய பங்கு இருக்குது. இப்போ அமெரிக்கா சொல்கிறது தான் நாங்கள் சட்டம். நீங்கள் வந்து பெரிய உள்ரகசியங்களெல்லாம் தெரிஞ்சுக்கொண்டு தெரியாத மாதிரி சொல்லிட்டு இருக்கு. சரியா? இந்த இடத்துல நாங்கள் அதையும் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது தானே. நீங்கள் சொல்லலாம் என்னென்ன என்ஜிஓஸ் முதல் இயங்காமல் இருந்து இப்போ இருந்தா போல எல்லா என்ஜிஓஸ் எப்படி வருதுன்னு நீங்கள் சொன்னா தானே விளங்க மக்களுக்கு. அப்போ ஐஎம்எஃப் சொல்கிற வந்து இப்போ அப்பவும் சிரிச்சு கடந்துடுறீங்க. ஐயா சில விஷயங்கள் வந்து சொல்லாமல் இருக்கிற நல்லா மக்களாக தெரிஞ்சுக்கொள்கிற நல்லா. அப்போ என்ன நடக்குமெண்டா, இப்போ ஐஎம்எஃப் இருக்கிறதால வந்து இலங்கைக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ளலாம். இவங்க வந்து ஒரு என்னது தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அமெரிக்காங்க என்ன செய்கிறதோ அது. நான் உதாரணத்துக்கு நல்ல உதாரணம் சொல்கிறேன். முந்த நாள் சனிக்கிழமை ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த சிபிசி சிலோன் பெட்ரோலிய கூட்டுத்தாபன்ற தலைவர் சொல்லார், நாங்கள் வந்து இது வரைக்கும் தெரியாத விஷயம், நாங்கள் வந்து அமெரிக்காண்ட WTI, அதாவது சொல்கிறோம் வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட்னு சொல்கிறது, அது ஒரு பேர். இந்த என்னது கச்சா எண்ணெய் பேர். அந்த கச்சா எண்ணெய் நாங்கள் வந்து எங்கள்ட சப்புகாஸ்க்கு அந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் நாங்கள் டெஸ்ட் பண்ணி அது எங்களுக்கு நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். அதாவது இலங்கையில் உள்ள சுத்திகரிப்பு நிலையம் வந்து எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இதுக்கு முதல் மக்களுக்கு விளங்கணும் ஈரானுடன் எவ்வளவு இலங்கை இருந்தது என்று புரியல. அதான் நான் சொல்ல வரேன். இலங்கையில் வந்து அந்த சப்புகாஸ்க்கு அந்த சுத்திகரிப்பு நிலையத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது. 1969 அதை வந்து கட்டி கொடுக்க வந்து ஈரான் கட்டி கொடுக்குற நேரம் வந்து அந்த அதில் மெஷின் எல்லாம் வந்து ஈரான் லைட் க்ரூடுன்னு சொல்கிறாங்க. ரைட், இல்லை ஈரான் மென்மையான அந்த அவங்களோட கச்சா எண்ணெய்க்கு தான் அது வந்து அதை வந்து எங்களுக்கு பாவிக்கலாம். அறகலையை மட்டும் இயங்கி கொண்டு இருந்துச்சு, எரிஞ்சு கொண்டு இருந்தது அந்த ஒளி. அப்போ அந்த அடிப்படையில் தான் இது. அதுக்கு பிறகு என்னதுன்னா 2011 அமெரிக்கா என்ன செய்யணும்னா ஈரானுக்கு ஒரு பொருளாதார தடை விதிக்கும். அந்த விதிக்கிறது அர்த்தம் என்னன்னா, ஈரானோட வந்து யாருக்குமே வந்து அமெரிக்கா டாலர்களில் வந்து வர்த்தகம் செய்ய முடியாது.
அப்போ அதோட வந்து எங்களால் வந்து அந்த ஈரான் லைட் க்ரூட் அந்த கச்சா எண்ணெயை வந்து எங்களுக்கு பெற முடியாமல் போயிட்டுது. அப்போ அதிலிருந்து நாங்கள் என்ன செய்கிறோம், இதில் சில மோடிஃபிகேஷன், இந்த சுத்திகரிப்பில் சில மோடிஃபிகேஷன் செஞ்சு நாங்கள் என்ன செய்கிறோம்டா மேர்பன் ஒரு மேர்பன் லைட் க்ரூடுன்னு சொல்கிற ஒரு கச்சா எண்ணெய்க்கு மாறும். இது வந்து அட்னோப்னு சொல்கிற அந்த ஐக்கிய என்னது அரபிய ராச்சியம், அதாவது யுஏஇ அபுதாபியில் உள்ள ஒரு கம்பெனியால் தான் இது வந்து தயாரிக்கிறது. அப்போ இப்போ வந்து என்ன நடக்குது, இப்போ அது வழங்கையெல்லாம் போயிட்டுது. இப்போ என்ன செய்கிறாங்கண்டா, எங்கே ஈரான் நோயில் எங்கே வந்ததோ ஈரான்ட கச்சா எண்ணெய் வந்த இடத்துக்கு இப்போ வந்து அமெரிக்கா கச்சா எண்ணெய் வருது. இப்போ இதில் உங்களுக்கு விளங்கும் எப்படி இவங்க அந்த பூகோள அரசியல் எப்படி அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க. இப்போ அந்த மாற்றத்தை என்று சொன்ன ஷிகார் அவர்களே, அறகலையும் அதுக்கான மாற்றம் தானே? அறகலை இருக்கலாம். அறகலை நான் சொல்கிறேன், அது என்ன இதுண்டா, இப்போ அறகலையில் வந்து எத்தனையோ விஷயங்கள் இருக்குது கொண்டு வந்து. இப்போ நான் முதல் ஒரு சின்ன ஒரு போட்டேன் சில என்ஜிஓஸ் சொன்னேன். சரி, இப்போ அந்த என்ஜிஓஸ் ஏனுங்கிறது வந்து இப்போ இந்த ஜாயின் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி இல்லையா உங்களுக்கு? அதான் சொல்கிறேன். அதாவது அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து தங்களோட மேலாதிக்கத்தின் கீழ் தான், அதாவது தங்களோட ஆதிக்கத்தின் கீழ் தான் இவங்க எல்லா நாடுலையும் வச்சுருக்கணும் விரும்புவாங்க. ரைட். அப்போ அது வந்து அவங்களோட இது என்னென்னா, இப்போ இலங்கையை பொறுத்தவரை ஏன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கை ஒரு சின்ன நாடு. இலங்கை வந்து அவங்களுக்கு தேவையில்லை. ஆனால் ஏன் இலங்கை முக்கியம்னா, ஆசியாவின் அந்த அது அமைந்திருக்கிற இடம் வந்து எல்லா ஒரு போரில் வந்து இலங்கையோட வைபாகம் வந்து சரியான முக்கியம். இந்த இலங்கையில் இருந்த இப்போ திருகோணமலை துறைமுகத்தை எடுத்தீங்கன்னா, ஒரு ஆசியாவிலே இருந்து வடிவான இந்த பாதுகாப்பான ஒரு துறைமுகமான இருக்கக்கூடிய இடம். அப்போ அதில் ஒரு தளம் அவங்களுக்கு அமைச்சு கொள்ளலாம் என்றால், ஒரு படைத்தளம் அமைச்சு கொள்ளலாம் என்றால் அது ஒரு பெரிய வெற்றி அவங்களுக்கு. ஸோ இது வந்து நிறைய இதில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட வந்து இலங்கை வந்து ஒரு பாதுகாப்பு திட்டம் ஒன்று, பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திட்டுருக்குது. 2017 கைச்சாத்திட்டாங்க. அது பிறகு கோட்டாபே அரசாங்கத்தில் கைச்சாத்திட்டாங்க. இந்த அரசாங்கம் வந்து சந்திரிகா வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லி சிலாபத்துக்காங்கள ஒரு இடமே தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் நான் கூட போயில. சரி, ரைட். அந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த நிலைமையில் வந்து நாங்கள் இந்த அரசாங்கம் வந்து அமெரிக்கா வந்து தாண்டி ஒன்றும் செய்ய முடியாது. அதை விட இப்போது இந்தியாவிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மெட்ரிக் டன் எண்ணெயினுடைய ஒப்பந்தத்தில் அது கொஞ்சம் வெளிப்படையாகவே தெரிகிற மாதிரி இல்லையா? இதை இப்போ நாங்கள் இந்தியாவிட்ட இருந்து இப்போ ஆயில்ஸ் எடுக்க போகிறோம், கச்சா எண்ணெய் எடுக்க போகிறோம் என்றா அமெரிக்காவோட தான் நாங்கள் நகர்ந்து போகிறோம், ஒன்றித்து போகிறோம்ன்றது இலங்கை மறைமுகமாக சொல்லிடுச்சு. அது உண்மை. ஆனால் இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலையும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன காரணம்னா, அமெரிக்கா வந்து இதுக்கு வந்து ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ புதுசாக வந்தான் அமெரிக்கா வந்து முடிவு செஞ்சாங்க, இந்தியா வந்து முடிவு செஞ்சாங்க அமெரிக்காட்டிருந்து வெனிசுலா அந்த எண்ணெயை வந்து எடுக்கலாமண்டு. ஆனால் இந்த போரால் வந்து இவங்களுக்கு எடுக்க முடியல. அதால் தான் ரஷ்யாவோட எண்ணெய் எடுக்கலாமண்டு இன்னொரு 30 நாளைக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் இதை கொடுத்துருக்குறாங்க, ஒரு விதிவிலக்கு கொடுத்துருக்குறாங்க. ரைட். அப்போ உண்மையாக வந்து இயல்பாகவே இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை, இந்தியாவினுடைய இப்போ நாங்கள் ஏன் இந்தியாவை பற்றி பேசினா தான் இலங்கை பற்றியே சரியாக புரிஞ்சு கொள்ளலாம். அதனால் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை அந்த அவர்களுடைய தொடர்பு உண்மையிலேயே இஸ்ரேலையும், இப்போ அமெரிக்காவினுடைய குரல் இஸ்ரேல், அப்போ இஸ்ரேலோட இப்போ வந்து அவர் போய் மோடியும் போய் தந்தை நாடுன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சொல். வரலாற்று பண்ண உண்மையாக வந்து இந்தியாண்ட நடுநிலைத்தன்மைக்கு ஒரு பாரிய குந்தகத்தை விளைவித்த ஒரு தருணமாக தான் நான் அதை கருதுறேன். இரண்டாவது, ரஷ்யாவோடும் தொடர்பு வைத்திருக்கிறார்கள் எப்போதும். ஏனெண்டா இந்தியா பொறுத்த மட்டும் இந்தியாவினுடைய யுத்த உபகரணங்களை வந்து முதலாக கொடுத்த நாடு வந்து ரஷ்யா என்ற அடிப்படையில் ரஷ்யாவோட தொடர்பு இருக்கு. ஆனா இது எந்த அளவுக்கு அவர்கள் இதனை கொண்டு வர போகிறார்கள்? மற்றும் நீங்க சொன்னது போல இந்த குந்தகம் விளைவித்தமையில இதற்கு முதல் இந்திய யார் என்ன சொன்னாலும் இந்தியா பெருமையாக சொன்ன ஒரு விடயம்தான், உலகத்துல மிகவும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. இதான் அவர்கள் உலகம் முழுக்க கூவி வித்தது. இப்ப இந்த இஸ்ரேலுக்கு தந்தை என்று சொன்னதோடு இது ஒரு பெரிய கேள்விக்குறியா போயிருச்சு. அது மட்டுமல்ல, நான் நினைக்கிறேன் கடந்த வருடம் நினைக்கிறேன் அமெரிக்கா வந்து இந்த இந்தியா ஏன் நீங்கள் இன்னும் இந்த ரஷ்யாவிலிருந்து எண்ணெயை வாங்குறீங்க, நீங்கள் வாங்கக்கூடாது, நாங்கள் பொருளாதார விரிச்சிருக்கோம்ன்றதுக்கு இந்தியா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் மார்பை நிமிர்த்தி சொன்னார், நாங்கள் வந்து எங்களோட மக்களை தான் பார்க்குறோம், நாங்கள் எங்களோட மக்களுக்கு எது குறைஞ்ச விலை அதை தான் செய்வோம் அப்படின்னு ஒரு அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்தார். அந்த மேற்குலக நாடுகள் நீங்கள் எங்களை தீர்மானிக்க முடியாது. ஆனால் அதே இந்தியர்கள் தான் இப்போ வந்து அழுத்தத்தின் பேரில் ஏதோ ஒரு காரணத்தால் அவங்க வந்து இப்போ வந்து தலை குனிஞ்சு போகிறாங்க. இந்த வெளிவர கொள்கை
இலங்கை பாரிய அளவில் பாதிக்கும். உண்மையா இலங்கையை பாதிக்கும். தான் பெரிய அளவில் பாதிக்க போகுது. இலங்கை இதான் தான் பாய்க்கு ஏண்டா இலங்கை மட்டும்தான் இப்போ இந்தியாவோட போகுது. பாகிஸ்தான் இல்லை, பாகிஸ்தான் எதிர்ப்பு எப்படியும். பங்களாதேஷ் இல்ல. பங்களாதேஷ் இல்லை, நேபாள் இல்லை, பூட்டான் இருக்குது. பூட்டான் இருந்தும் இல்ல, சின்ன இருந்தும் இல்ல, மாலைதீவு இல்ல. இந்தியாவோட இல்லை. இல்ல. ஆகவே இலங்கை அதுதான் இலங்கைக்கும் வந்து அவங்க அப்படியான பாரிய உதவிகளை செய்யறதுக்கு காரணம் அதாக இருக்கலாம். இந்த இலங்கை மட்டும்தான் இப்போ அவங்களோட பயணித்து கொண்டு இருக்குது. அவங்களோட அந்த என்னது இந்த அவங்களோட நேபர்ஹுட் ஃபர்ஸ்ட், அவங்களோட ஒரு ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த நேபர்ஹுட் ஃபர்ஸ்ட் கொள்ளை வந்ததுக்கு பிறகு யாருமே அவங்களோட இல்லை. எந்த ஒரு அயல் நாடும் வந்து அவங்களோட இல்லை. உண்மையாவே எல்லை இல்லாத அயல் நாடுகள் இல்ல. பாக்கு நீர்னையை தாண்டி இலங்கை இருக்கு. இலங்கை மட்டும்தான். இலங்கை மட்டும்தான். நடுவில் கடல் இருக்கு, ஆனா இலங்கை இருக்கு. இலங்கை மட்டும்தான் இப்போ வச்சிருக்கிறாங்க. ரைட். அதுவும் வந்து ஒரு ஒப்பந்தத்தின் பேரில் 13 நினைக்க 13 இல்லை 11 7 ஒப்பந்தங்களோட அவங்க 7 விடயங்கள் ஒப்பந்தம் செஞ்சாங்க. பாதுகாப்பு ஒப்பந்தம் உட்பட. இதை வந்து யாருக்குமே இது வரைக்கும் வழங்கல்ல இந்த ஒப்பந்தங்கள். ஸோ அது வந்து அனுரகுமார் திசாநாயக்க இல்லை இந்தியாவுக்கு போன நேரம் முதல் விஜயத்தின் போது டிசம்பர் நினைக்கிறேன் அவர் தெரிவு செய்யப்பட்ட, அவர் வந்து ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட வந்து செப்டம்பரில், டிசம்பரில் வந்து அவர் முதல் விஜயமாக வெளிநாட்டு விஜயமாக இந்தியாவுக்கு போன நேரம் வந்து அவர் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டார். அந்த ஒப்பந்தம் வந்து யாருமே இதுக்கு வரைக்கும் வந்து வெளிப்படையாக வந்து அரசாங்கம் வழங்க இல்லை. அந்த ஒப்பந்த அடிப்படையில் தான் எல்லாம் போய்கொண்டு இருக்குது. இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியல, ரணிலை தானே நாங்கள் பேசுகிறோம். ரணில் என்னென்ன செய்தாரோ அதே தானே இங்கே ஒப்பந்தமாக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க முதல் இந்தியாவோட அதிக உறவு, அப்புறம் அமெரிக்காவோட இது என்ன நாங்கிட்டது சரி. இப்போ நீங்கள் இப்போ சொல்கிறத பார்த்தா அத்தனை ஒப்பந்தங்களும் உண்மை. ரணில் அவர்கள் செய்த ஒப்பந்தத்தை அப்படியே பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறார். இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, இன்க்ளூடிங் IMF. இதால் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம் என்னென்னா, ஒன்று வந்து நாங்கள் ஒரு பொருளாதார ஸ்திரத்தன்மை நிலையிலேருந்து ஸ்திரத்தன்மைக்கு வந்திருக்கிறோம். ஏதாவது ஒன்று இவங்க அந்த ட்ரையல் அண்ட் எரர், அதாவது செஞ்சு பார்க்கலாமா, இது பிரச்சனையாக வருமானு அப்படியெல்லாம் பார்க்க முடியாது எங்களுக்கு. அப்படி பார்த்தோம்னா மறுபடியும் வந்து நாங்கள் ஒரு பொருளாதார சிக்கலுக்கு போயிடலாம், எக்கனாமிக் கிரைசிஸ் நிலைமைக்கு போயிடலாம். ஸோ அதால் வந்து இவங்க அந்த அவதானத்திற்கு தயாராக இல்லை. அப்படி என்றால் இந்த அரசு சரியான முறையை கையாளுதுன்றீங்க. பொருளாதாரத்தை பொறுத்தளவில் ஸ்திரத்தன்மையை வந்து பேணுது. ஆனால் ஸ்திரத்தன்மை மட்டும் பேணுது சரியான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏண்டா இலங்கை வந்து இலங்கை வேலை வாய்ப்புகள் வரணும், முதலீடுகள் வரணும், மக்கள் வந்து பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையணும், மக்களோட வருமானம் அன்றாட வருமானம் வந்து கூடணும், மக்களோட வாழ்க்கை செலவு குறையணும். இதுக்கு வேறு வேலை திட்டங்கள் வரும். இந்த வேலை திட்டங்கள் இது வரைக்கும் வர இல்லை. ரைட். IMF வந்து எப்பவும் வந்து ஸ்திரத்தன்மை மட்டும்தான் அவங்க போதிப்பாங்க. அவங்க ஒரு நாள் வந்து வளர்ச்சிக்கு வந்து இப்படி வளர்ச்சி வரும்னு சொல்ல மாட்டாங்க. அந்த வளர்ச்சிக்கு நீங்கள் போக ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்திரத்தன்மை ஆடக்கூடும். என்னோட நல்ல பொருளையை தெரிஞ்சவர்களுக்கு தான் அது தெரியும். வளர்ச்சிக்கு வந்தீங்கன்னா ஸ்திரத்தன்மை எடுக்கணும். அதே நேரம் வந்து வளர்ச்சி கூடிச்செண்டா வந்து எங்களுக்கு IMFலாம் தேவையில்லை. அது அவங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் மலேசியா எடுத்தீங்கன்னா மகாதீர் முகமது செஞ்ச முதலாவது விஷயம் வந்து IMF வந்து நீங்கள் எங்கள்கிட்ட வேணும். IMF வேர்ல்ட் பேங்க் நீங்கள் எந்த விதத்திலும் வரத்தையில நாங்கள் எங்களை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம்னு சொல்லி அதே மாதிரி அவர் வந்து பொருளாதார ஸ்திரத்தன்மை கொண்டு வந்து வளர்ச்சியும் காட்டினார். அதே மாதிரி சிங்கப்பூர், ரைட், சிங்கப்பூர் லீக்வான்யூம் அதே மாதிரி செஞ்சார். ரைட். IMF இருக்கட்டும், ஆனால் நாங்கள் தான் எங்கட கொள்ளையை நாங்கள் தான் தீர்மானிப்போம். எங்கட வரி கொள்ளையை நாங்கள் தான் தீர்மானிப்போம். நாங்கள் என்ன செய்ய வேணும், நாங்கள் யாருக்கு காசு கொடுக்க வேணும், யார்கிட்ட இந்த காசு எடுக்க வேணும் நாங்கள் தான் தீர்மானிக்கணும். இப்போ அது வந்து இலங்கையோட கையில் இல்லை, இலங்கை அரசாங்கத்திட்ட கையில் அது இல்லை. IMF என்ன சொல்கிறதோ அது மாதிரி தான் சொல்லணும். இன்னொரு பிரச்சனை என்ன, இந்த அரசாங்கத்துக்கு வந்து பார்கெயின் பவர், அதாவது ஒரு பேச்சுவார்த்தையில் போய் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கணும், நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோம்ன்ற அந்த எங்களால் அந்த எடுக்கக்கூடிய இந்த பார்கெயின் பவர், அந்த திறமை வந்து இல்லை. காரணம் என்னன்னா பேரம் பேசுறதுக்கான அந்த திறமையும் இல்லை. மற்றது வந்து அதுக்கான அவங்கள்ட்ட அந்த அந்த சூழலை விட ஒரு அந்த என்ன சொல்லலாம், ஒரு யோசனை கூட இல்லை எப்படி செய்யலாம். இப்போ ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகிற நேரம் வந்து எங்களுக்கு இருக்கிறோம் வந்து நாங்கள் இதைத்தான் நாங்கள் கேட்கோம், எங்களுக்கு இதான் வேணும். ரைட். ஏன்னா தெரிஞ்ச அளவில் வந்து நாங்கள் அப்படியான இதொன்றுக்கு இது வரைக்கும் வந்து போக இல்லை. அப்போ அந்த நிலைமையில் வந்து எங்களால் வந்து எதுவும் நாங்கள் கேட்டு பெற முடியாது. ரைட். இன்னொரு கேள்வி இருக்குது. இப்போ என்னட்ட கேட்டால், இப்போ அப்படி பார்க்கும்போது இப்போ இலங்கை அரசு, குறிப்பாக இலங்கை அதிபர் ஜனாதிபதி அனுரகுமார் அவர்கள் பேரினவாதம் சார்ந்த பேச்சுக்கள் வரும்போது பேசுகிற நடுநிலைமையாக இருக்கலாம், இதெல்லாம் ஒரு பெரிய பாசிட்டிவாக தான் எனக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு முதல் நாங்கள் இல்லை, அதே இப்போ ஒரு பக்கம் நாங்கள் பிள்ளைகளை பார்க்குறோம்.
ஆனா இந்த ஆட்சி என்ற அடிப்படையில மக்கள வந்து ஓரளவுக்கு புரிஞ்சு மக்களுக்கான என்ன சொல்றது? அழுத்தத்தையும், மக்களுக்கான பாரத்தையும் வந்து தடுக்கிறதுல முயற்சி பண்ணி கொண்டு தான் இருக்கிறதுன்றது உங்களுக்கு நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? இல்லாட்டி நான் அத எப்படி பார்க்குறேன் கஜபோன், நான் பார்க்குறேன் எப்படின்னா, அவங்க ஏதோ செய்ய தயாராகுறாங்க. அவங்க ஏதோ ஒரு முயற்சி செய்றாங்க. ஆனா, அந்த முயற்சி வந்து இதுவரைக்கும் வெற்றி அடையலன்னு நான் சொல்றேன். ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப ம், இவங்க வந்து பிரதானமா வந்து ஒரு கம்பெயின் கம்பெயின் ஸ்லோகன் ஒன்றுதான். நாங்க வந்து அ ஊழலை ஒழிப்போம். ம், உண்மையா வந்து அந்த கடந்த அரசாங்கத்தில வந்த சட்டத்த இவங்க இவங்க வந்து பார்லிமெண்டத்தில நிறைவேற்றி, அது வந்து உண்மையா இப்ப செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இப்ப ஊழல் ஒழிக்கிறேன்டா என்ன அட அட நாங்க சொல்றோம் இந்த அதுட ஒரு அ என்ன சொல்லலாம்? அதுட ஒரு தாக்கம் வந்து பாசிட்டிவ் தாக்கம் வந்து அது வந்து கீழ் மட்டத்தில உணரப்படணும். உதாரணத்துக்கு வந்து ஊழல் ஒழிக்கிறேன்டா என்ன? யாருக்கோ போன காசு வந்து இப்ப அரசாங்கத்துக்கு கிடைக்குது. ம். அந்த அரசாங்கத்துக்கு கிடைக்கிற காசு வந்து என்ன நடக்கணும்? அப்ப அரசாங்கத்துக்கு கிடைக்கிற காசோ, அல்லது வந்து இப்ப உங்களுக்கு நீங்க முந்தி ஊழலுக்கு நீங்க இவ்வளவு தொகை ஒதுக்குறீங்கன்னா, அது உங்களுக்கு ஒரு தேவையில்ல. அப்ப உங்களோட என்ன நடக்கணும்? உங்களோட வருமானம் கூடணும். உங்களோட சேமிப்பு கூடணும். அதே நேரம் உங்களோட வாழ்க்கை செலவும் குறையணும். ஏன்? சில நேரம் வந்து அந்த பொருட்களுக்கான விலை வந்து அந்த ஊழலோட தான் ஊழலுக்கு போடுற காசோட தான் அவங்க போடுவாங்க. இது நடந்திருக்குதா? இது நடந்திருக்குதா? இப்ப இதத்தான் நான் சொல்றேன். இல்ல அந்த இதத்தான் பார்க்கணும் மக்கள். ஊழலையும் நான் அடிக்கடி சொல்லுவேன் ம், அட்வொகேட்டாவில. ம். பின்னூட்டங்கள் அதுக்கும் எனக்கு கடுமையான கண்டனங்கள் தான் வரும். இல்ல நான் அத கண்டனம் இல்ல. நாங்க நாங்க ஒண்ணும் செய்ய வந்து ஒரு முடியாது. ஒரு இதா உண்மைய சொல்ல தான் ஒரு வேணும். ஒரு டிரெக்ட்டா யோசிங்க. ஒரு நேரடியா நீங்க யோசிக்கணும். ஒரு சாதாரண மனிதனா நீங்க யோசிச்சீங்கன்னா, சரி ஊழல் ஒழிச்சுன்னா நாங்க சொல்லுவோம் ஊழல் வந்து ஒரு வருடத்துக்கு 100 பில்லியன் ஊழல் இருந்ததுன்னு சொல்லுவோம். கடந்த அ அரசாங்கத்தில. இப்ப அந்த 100 பில்லியனும் எங்க போகுது இப்ப? அத விட சிஆர் இன்னொன்னு, இந்த ஊழல்ன்றது எங்களோட பாராளுமன்றத்தில் இருக்கிற 225 பாராளுமன்ற என்ன உறுப்பினர்களும் தங்களுக்கான வாகனத்த கைவிடுறதால ஊழல் பெருசா குறைய போறதில்ல. ம், இலங்கையினான ஊழல் இருக்கிறது வந்து உள்ளூராட்சி சபைகளால தான் ஊழல் பல்கி பெருகுது. ம், ம், ஆனா அதில இருக்கிற அதிகாரிகள், அதில இருக்கிற பிரமுகர்கள், இலங்கையினுடைய நிறுவனங்கள், இலங்கை அரசு நிறுவனங்கள் இதில எல்லாத்திலயுமே இருக்கிறவர்கள் அப்படியே அதே போன்று தான் இருக்கிறார்கள். அதே செயற்பாடு தான் இருக்கிறது. ம். அதற்கு உள்ளே சென்று மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய நிலை என்ன என்றது பெப்ரல் அறிக்கையா கூட விட்டிருக்கு. இப்ப நான் ம். இத புதுசா சொல்ல தேவையில்ல. உண்ம. இப்ப உதாரணத்துக்கு சொல்லப்போனா உண்மையா வந்து ஊழலுக்கு நீங்க முந்தி நாங்க சொல்லுவோம் ஒரு ஒரு அனுமதி பத்திரம், சாரதி அனுமதி பத்திரம் வந்து நீங்க ஏதாவது டிராஃபிக் ஆஃபென்ஸ்ல நீங்க மாட்டி போக்குவரத்து மீறல்ல இல்ல மாட்டிப்பட்டீங்கன்னா, முந்தி ரூ. 500 குடுத்தீங்கன்னா, இப்ப கூட கேட்பான். ஏன்? ஒன்று வந்து அவதானம் கூட, ரிஸ்க் கூட. மாட்டிப்பட்டா அவன்ட வேலை போயிடும். அப்ப என்ன செய்வான்? கூட காசு கேட்குறான். ம். நான் பெர்சனலி தான் சொல்றேன் நானு. ரைட்? அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆ அப்ப இது வந்து இந்த என்னது அந்த நான் சொல்லுவேன் ஓவராலா செய்யணும். அதாவது ஊழல் வந்து எல்லா இடத்துலயும் ஒழிக்கப்படும். ரைட்? அரசு அமைச்சர்கள் மட்டத்தில ஒழிந்ததுன்னு இவங்க சொல்றாங்க. பரவாயில்ல. நல்ல விஷயம். வரவேற்கத்தக்க விஷயம். ரைட்? இத வந்து உண்மையா வந்து ஆனா சில இலங்கையில கூட ஊழல் எங்க போகுதுன்றதே ஆ நாங்க சொல்ல சில வேண்டியிருக்குது. சில உண்மையா வந்து சில வெளிநாட்டு தூதரங்கள் வந்து இத வரவேற்றிருக்குது. ஊழல் இல்லன்றத வந்து அவங்க ஒத்துக்கொண்டிருக்காங்க, வரவேற்றிருக்காங்க. அதாவது முந்தின அவங்களோட நாட்டு முதலீட்டாளர்கள் வர்ற நேரம் வந்து அந்த 10% கமிஷனோ அல்லது ஒரு அதெல்லாம் கமிஷன் இல்ல. பார்க்கலாம். அதெல்லாம் இப்ப இல்லன்னு அவங்களே சொல்றாங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் உண்மையா வந்து அதால என்ன நடந்திருக்குது? இப்ப ஊழல் ஒழிச்சதால என்ன நடந்திருக்குது? முதலீடுகள் வந்திருக்குதா? இல்ல. தொழில் வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்குதா? இல்ல. ஆ வேற அ மக்களுக்கு என்ன நடந்திருக்கு? ரைட்? ஒரு விஷயம் உண்மையா நாங்க ஒத்துக்கொள்ள தான் வேணும். வரி வரி வருமானம் கூடியிருக்குது. ம். அது உண்மையா வந்து வரி வருமானத்த அ கஸ்டம்ஸ்ல அது சுங்க வரி. ஆதரிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது உண்மையா வந்து கூடியிருக்கு. அது வந்து உண்மையா ஊழல் ஒழிச்சு தான் இருக்கலாம். ஊழல் மற்ற அந்த பீதி அந்த சட்டத்தின் கீழ் அவங்க வந்து அ கைது செய்யப்படலாம் அல்லது அந்த தண்டனைக்கு உட்படுத்தப்படலாம் என்ற ஒரு பீதியில வந்து அவங்க உண்மையா வந்து இப்ப நடக்க வைக்கணும். அது உண்மையா நல்ல விஷயம். ரைட்? ஆனா அத தவிர வந்து ஏதாவது நடக்கணும் மக்களுக்கு. மக்கள் ஃபீல் பண்ற மாரி தான் நடக்கிறன்னா உண்மையா நல்லா இருக்கும். ரைட்? அ அது உண்மையா வந்து நாங்க 1 1/2 வருஷம் தான். ஆகவே மக்களும் வந்து இன்னும் இந்த அரசாங்கத்துக்கு வந்து இன்னொரு கொஞ்சம் காலம் குடுத்து பார்ப்போம்ன்னு அதுக்கு தயாரா தான் இருக்கிறாங்க. இந்த இவ்வளவு காலம் வந்து இல்லாத சில மாற்றங்கள் உண்மையா நடந்திருக்குது. உதாரணத்துக்கு வந்து அ ஊழல் பெரிய மட்டத்தில மேல் மட்டத்தில வந்து ஊழல் வந்து குறைஞ்சிருக்குது. ரைட்? அது உண்ம. நீங்க அமைச்சுகள்ட மட்டத்தில பார்த்தீங்கன்னா வந்து செலவுகள் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. ம். ஆனா உண்மையா வந்து இந்த செலவுகள் குறைக்கப்பட்டது வந்து கூட குறைச்சுட்டாங்களோ தெரியாது. அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. ம். ரைட்? சில சொல்லுவாங்க, முந்தி அ 4 வாகனங்கள் இருந்த இடத்துல வந்து இப்போ 1 வாகனம் தான் இருக்குது. ரைட்? அப்ப சில நேரம் வந்து
முந்தி வாகனத்தில் போன விஷயங்கள் வந்து இப்போ வந்து போய் வேறு வேறு விஷயம் வேறு வேறு அதாவது நடந்து போவாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, அப்படி அந்த அந்த அளவுக்கு வந்து வந்திருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து உண்மையாக வந்து ஒரு ப்ரொடக்டிவ் உண்மையாக வந்து உற்பத்தி திறனை கூட்டி இருக்குதான்றது வந்து சந்தேகமாக, ரைட்? அது வந்து விவாதிக்க வேண்டிய விஷயம், ரைட்? மற்றது வந்து இப்போ பொருளாதார வளர்ச்சி வந்து கூடணும். பொருளாதார வளர்ச்சி கூடணும்னா நாங்கள் நிறைய திட்டங்கள், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து செய்யணும். இப்போ நீங்கள் கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் அல்லது பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட், பொதுமக்களுக்கான முதலீடுன்னு சொல்கிற அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம் நாங்கள், சரியா? அதில் வந்து கிட்டத்தட்ட 40% தான் நாங்கள் செலவழிச்சிருக்கோம். அதாவது காசு இருந்து நான் 40 அதில் 40% செலவழிச்சு. அதில் அர்த்தம் என்னண்டா, எனக்கு அப்படியே ஞாபகம் வருகிறது சிவி விக்னேஸ்வரன் அவர். ஏன் நோத்துக்கு வந்து எல்லாம் போட்டும் செலவழிக்க இல்லை, அந்த நேரத்தில் அது செய்யாமல் இருக்கிறதும் ஒரு குற்றம் தான். அது நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அதான் என்ன காரணம்டா, இவங்க இந்த காஸ்ட் கட்டிங் இதால் வந்து அரசாங்க அதிகாரிகள் கூட வந்து நிறைய நிறைய ப்ரொஜெக்ட் திட்டங்களை வந்து அங்கீகரிக்கிறதுல வந்து அப்ரூவ் பண்ணுறதுல வந்து அவங்க தாமதம் எடுத்துக்கொண்டாங்க. ஏன்டா அவங்களுக்கு பயம், நாங்கள் ஏதாவது தவறு விட்டோம்டா எங்களையும் வந்து பிறகு கைது செய்யலாம், ரைட்? புதிய சட்டத்தின் கீழே இந்த புதிய சட்டம் என்ன சொல்லுதுண்டா, நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கீகரிக்கிற நேரம் வந்து அது அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் விதத்தில் இருந்திருந்தால், உண்மையாக வந்து நீங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்துகிற விதமாக நீங்கள் சைன் பண்ணல, ஆனால் அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்தும் வகையில் இருந்தண்டா நீங்கள் அதுக்கு பொறுப்பு சொல்ல கடமைப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் பூகோள அரசியலுக்கு போனால், இப்போ நாங்கள் முதல் வந்து நீங்கள் சொன்னது சரி, எரிபொருள் சார்ந்த பிரச்சனை இருந்தது. ஏன்னா உலகத்தில் அதிகப்படியான எரிபொருள் வைத்திருக்கக்கூடிய நாடுன்னு கேட்டால் அது வெனிசுலா. எத்தனையோ ஆயிரம், எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேரல்கள் அவர்கள் வச்சிருக்கிறார். அதனால தான் அந்த வெனிசுலா ஒரு டாகர். அதே நேரத்தில் உலகத்தில் அதிகமான பெட்ரோலிய வளம் இருக்கக்கூடிய நாடுகள் என்று இன்று வர கனடா, ரஷ்யா போன்ற நாடுகள் இருக்கத்தக்கதாக அங்கே அதற்கான செயற்பாடுகள் அவங்க அப்படியே வச்சுக்கொண்டு ஏற்கனவே ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரிலேருந்து தான் எடுக்கிறாங்க. இப்போ யூஏஇ எடுத்துக்கொண்ட மொத்த ஆயில் ப்ரொடக்ஷனில் 4% அவங்கட அந்த 4% எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க வச்சிருக்கல. சவுதி என்ன கொஞ்சம் வச்சிருக்குது. அப்போ ஏனென்று இதனால தான் இந்த ஹோமஸ்ன்னு சொல்கிற இந்த பாதை முக்கியத்துவம் பெறதா இருக்குது. ஏனைய இடங்கள் இந்த எரிபொருள்களை அவங்க உண்மையாக இனம் கண்டுட்டாங்க. இப்போ நோவேலேயே இருக்கு, எங்களுக்கு தெரியும். கடல்லையே இருக்கு, இலங்கையிலே இருக்கு, சரியா? இலங்கையில் எரிவாயு கூட இருப்பதாக இனம் காணப்படுது. ஆனால் இதை ஒன்றுமே ஓப்பன் பண்ணாம இதுக்குள்ளேயே பண்ணி கொண்டு இருக்கிறதும் ஒரு பெரும் பூகோள அரசியலா உங்களுக்கு தோணல இல்லையா? அதுதானே ஒரிஜினல் பூகோள அரசியல். அதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள் எடுத்தீங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, எண்ணெய் வளம் இல்லாமல் அந்த நேரம் வந்து எங்களுக்கு வந்து உலகத்தில் எண்ணெயோட விலையை வந்து தீர்மானிக்கலாமன்ற ஒரு விதத்தில் அவங்க வந்து வச்சு கொண்டிருக்கிறாங்க. பிரதான காரணம் என்னென்னா, சில எண்ணெய் வளங்கள் இருக்குது, ஆனால் அதை நீங்கள் சுத்திகரித்து எடுக்கிற நேரம் வந்து அதோட விலை வந்து உலக விலையை விட மிக அதிகம். இப்போ இலங்கையில் நடந்த விஷயம் அதுதான். அதாவது சொல்லுவாங்க ஃபைனான்ஷியல் வயபிள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது அதை எடுத்து நீங்கள் வந்து உலகத்தில் இப்போ போகிற விலைக்கு வந்து கொடுக்கணும்னா இயலாது, முடியாது. அண்ட் இப்போ கம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னு சொல்கிறது தான் உலகத்தின் அடிப்படை. அப்போ இப்போ இந்த நாட்டிலேருந்து மலிவாக இருக்கோ அதை ரெக்கமெண்ட் சொல்லாமே வெனிசுலாவில் வந்து பிரச்சனை இருக்குது. வெனிசுலாலையும் வந்து ஆயில் இருக்குது, ஆனால் இது வரைக்கும் வந்து அதை எடுக்கிறதுக்கான தொழில்நுட்பமோ இதோ இல்லை. இப்போ அமெரிக்கா தான் அங்கே போய் 50 பில்லியன் முதலீடு செஞ்சு செய்ய போகிறாங்க. அப்போ என்ன இதுண்டா, இப்போ அங்கே ஒரு லிட்டருக்கான விலையும் மத்திய கிழக்கில் 1 லிட்டருக்கான விலையும் எடுத்தீங்கன்னா மத்திய லிட்டரில் சரியான குறைவாக இருக்கலாம். அப்போ அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு தான். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, முதல்ல இதை இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறாங்க. இது முடிய வந்து நினைக்கணும்னா அங்கிருந்து போகலாம். அங்கே போகிற நேரம் சில நேரம் வந்து புதிய தொழில்நுட்பங்கள் அதிகரித்து புதிய கண்டுபிடிச்சி டிரைவே என்னதுக்குன்றா இது இப்போ எரிபொருள் என்றது. நாங்கள் இப்போ எரிபொருள் என்று சொல்கிற இந்த எண்ணெய் உண்மையாகவே வந்து அதை சொல்கிறது எனர்ஜி, சக்தி. நாங்கள் மெயின் ப்ராப்ளத்துக்கு வருவோம். ஒரு காலத்தில் எது சக்தியாக இருந்துச்சு, என்ன கண்டுபிடிக்க முதல் எது சக்தியாக இருந்துச்சு, சரியா? நாங்கள் மின் கலங்களை உபயோகித்தோம், பேட்டரிஸை உபயோகித்தோம். பேட்டரிஸுக்கு டிமாண்ட் இருந்தது. பிறகு அதுன்னு எனர்ஜி சோர்ஸுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக டீசல் தான் போய் கண்டுபிடிக்கிறோம். அதான் டீசல் வைக்கிறோம், டீசல் இருக்குது. அதுக்கு பிறகு நாங்கள் இந்த கச்சா க்ரூட் ஆயிலை நாங்கள் எரிக்க தொடங்கினத்துலேருந்து எரிக்கிற அந்த ஃபில்டரிங்கில் ஹையர் ஸ்டேட்டட் ஃபில்டரிங் வந்து எல்பி கேஸாக வருது. அப்புறம் ஓண்டா வந்து கடைசியாக இருக்கிறது தார். இதுதான் அந்த ஃபில்டரிங் சிஸ்டம்.
இதை வச்சு தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் சொன்னது போல் மத்திய கிழக்கு நாடுகளில் இந்த ஃபில்டரிங் பண்ணுறது சரியான ஈஸி. ம். ஏன்னா அந்த பாலைவன உத்தி செயற்பாடு இயந்திர அமைப்பு முறை இதுகள் எல்லாம் நீங்கள் சொல்கிற அட்வான்டேஜ் இருக்குது. பட் இப்போ இருக்கிற எனர்ஜி சோர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஓவர் ஆகுது. ம். இப்போ நான் கொஞ்சம் மினரல் சைடுக்கு போனோம்னா ஒன்று யுரேனியம். ம். யுரேனியம் வந்ததுக்கு பிறகுதான் ஈரான் மேலே பெரிய கண் வச்சது அமெரிக்கா. அதான் ரியாலிட்டி. நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச அறிவில் நான் சொல்ல மாட்டேன் பெட்ரோல்னு உங்களுக்கும் தெரியும். யுரேனியத்தை அவங்க வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னதோட தான் இவங்க கொஞ்சம் அலர்ட் ஆகினாங்க. அதுக்கு பிறகு தான் பெரிய பிரச்சனை போச்சு. இப்போ தோரியம்னு சொல்லி இப்போ புதுசாக ஒரு கன்செப்ட் வருது. அதாவது நாங்கள் சொல்றது மர்க்யூரி, புதன்ல இருக்கக்கூடியது இலங்கை உலகத்தின் மைய புள்ளியில் இருக்கிற லாவா கோருக்கு மேலே இருக்க உண்டு. இதை சைனா வந்து தாங்க கண்டுபிடிச்சது என்றும், ஏன்னா 30,000 வருஷத்துக்கு எங்களுக்கு எனர்ஜி சோர்ஸ் இருக்கு என்றும், அதன் தோரியம் வந்து என்னன்னா மீள் பிறப்பாகக்கூடிய சக்தி அது என்றும் பெருசா பேசிக்கொண்டாங்க. பெருசா பேசிக்கொண்டு பெரிய காலம் இல்லை, போன நவம்பர் டிசம்பர்ல பேசிக்கிட்டாங்க. இப்ப இந்த ஹோமோஸை நிப்பாட்டி ஏற்கனவே குறைஞ்சி இப்போ ஆல்ரெடி இப்போ வெஹிக்கிள்ட நாங்கள் சொல்ல மாதிரி இப்போ முதல் மோட்டார் வாகனங்களுக்கு முழுமையாக எங்களுக்கு தேவைப்பட்டது எரிவாயு. அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செஞ்சாங்க, நீராவியில் முந்தி இருந்து பிறகு பெட்ரோலுக்கு வந்தோம். பெட்ரோல் எல்லாம் வந்துச்சு. அது இப்போ என்ன இதுக்கு எலக்ட்ரிக்கு போயிட்டு எலக்ட்ரிக் போனோடனே இந்த ஹவுஸ் ஹோல்ட் பர்ச்சேசிங் நல்லா குறைஞ்சிருச்சு. இதனால வேர்ல்டு ஆயில் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு. அமெரிக்கா இந்த ஆயில் ப்ரைஸை தீர்மானிக்கிறதுக்கு தான் இப்போ போகிற குற்றம், இப்போ சொல்லப்படுற குற்றம், குறிப்பாக அமெரிக்க எதிர்ப்பு ஊடகங்கள் பேசுகின்ற தலைப்பு, முதலாவது தலைப்பு. அதனால் அமெரிக்கா இதை இந்த என்ன ஆயிலுண்ட ப்ரைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுறதுக்கு வேர்ல்டு, அப்போ தான் தங்களோட வல்லரசு உண்டு. ரெண்டாவது, ஏற்கனவே வேறு நாடுகள் யுத்த தாங்கிகள் மற்ற யுத்த உபகரணங்களை வந்து தயார்படுத்தி வச்சிருந்தா அவங்க இதை பயன்படுத்துறது மூலமா என்ன செஞ்சிருக்கிறாங்கன்ற டபுள் செக் பண்றது. அந்த இடத்துல வந்து இப்போ நாங்கள் எங்களோட படியங்களோட சொன்னா நோண்டி ஆயிட்டோம்னு சொல்ற மாதிரி சைனாடே நம்பி சில இடங்கள்ல ஈரானும் நோண்டி ஆயிருக்கு. அதே நாங்கள் அக்செப்ட் பண்ணித்தானே ஆகணும். எல்லாம் பிரச்சனை இருக்கு. இப்போ மூணாவது, இப்போ சைனாட்ட இருக்கு இந்த எனர்ஜி சோர்ஸ் வந்து உண்மையா இல்லையான்றது செக் பண்றதுக்கு ஒரு செக்மேட் கேம் ஒன்று போற மாதிரி ஒரு ஃபீல் வர இல்லையா எங்களுக்கு. ஏன்னா அவங்களோட டார்கெட் ரெண்டாவதாக இருக்கிற சைனா தங்களுக்கு பெருசாக அடிச்சு விட்டுருவாங்களோ, மூவ் பண்ணுவாங்களோ, இது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் சைனா போனீங்கன்னா சைனாவில் உள்ள ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இலங்கையில் மாதிரி தான் சூரிய ஒளி. அது வந்து ஒரு டெம்பரேட் கண்ட்ரி, வெயில் எப்போ மாதிரி இருக்கும், ரைட்? இப்போ இது மாதிரி இங்கே டெம்பரேட் ட்ராபிக்கல், அவங்களோட வெயில் இருக்கும், சரியா? அவங்க எப்படி என்ன செஞ்சுருக்காங்கன்னாங்க, 10,000 ஏக்கர் கணக்கில் வந்து சோலார் பவர் வச்சுருக்குறாங்க, சரி? அதாவது கிட்டத்தட்ட ஒரு இந்த சோலார் பவர் பண்ண எடுத்திங்கன்னா முழு இலங்கைக்கும் வந்து போதுமான அளவு மின்சாரம் அது அந்த மாதிரி அவங்களோட சனத்தொகை கூட அப்படி இருக்குது. அவங்க அதை செய்கிறாங்க. என்ன நடக்குமெண்டா, அவங்க வந்து தோரியம் இருக்குதோ இல்லைன்னு அதை காட்ட மாட்டாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா எனர்ஜி சோர்ஸை மாற்றுவாங்க. அதாவது இப்போ இலங்கை நீங்கள் எடுத்திங்கன்னா இலங்கையில் பெரிய பிரச்சனை என்னென்னா, சோலார் பவர் எங்களுக்கு பெருசாக இல்லை. நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெருசு இலங்கை காசில், அவங்களுக்கு அது இல்லை. அந்த இலங்கையில் உள்ள பிரச்சனை என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 3 வந்து எங்களோட நீர் மூலம், அதாவது ஹைட்ரோ பவர்னு சொல்கிறோம். 3 வந்து தேர்மல்னு சொல்கிறோம், வந்து டீசலை பயன்படுத்தி செய்கிறது. அடுத்து வந்து கோல், என்னது என்ன சொல்கிறது, கோல் பவர், நுரைச்சோலை, அனல் மின் நிலையம் சார். எங்களுக்கு வந்து நினைச்ச மாதிரி விண்டும் வந்துட்டு, எங்களுக்கு வந்து இல்லை, விண்டெல்லாம் வந்து வெரி மைனூட், ரைட்? அப்போ எங்களுக்கு வந்து நினைச்ச மாதிரி இல்லாமல் வந்து எங்களோட எனர்ஜி சோர்ஸை மாற்ற இயலாது. காரணம் என்னென்னா, எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் சொல்லுவோம், இப்போ எங்களுக்கு ஹைட்ரோ கூட்டேலுமா, ஆல்டர்னேட்டிவ் இல்லை, எங்களுக்கு வந்து ஹைட்ரோ கூட்ட முடியாது. எங்களுக்கு வந்து நீரால் பிறப்பாக்குற மின்னை வந்து எங்களுக்கு கூட்ட முடியாது. எங்களுக்கு வந்து நுரைச்சோலையில் அனல் மின் நிலையத்தில் உற்பத்தி செய்கிற மின்னை கூட்ட முடியுமா? இயலாது. ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. கூட்டக்கூடிய ஒரே வழி வந்து இந்த டீசலை பயன்படுத்தான். அதுக்கு என்ன வேணும்? டீசல் வேணும். அப்போ எங்களை போன நாடுகளுக்கு வந்து அது முடியாது. ஆனால் சைனா வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவங்க அந்த டீசல் மாதிரி ஒரு விஷயத்தில் தங்கி இருக்கிறத வந்து என்ன செய்ய குறைச்சிட்டே வராங்க. தொடர்ந்து உலகத்திலேயே பெரிய டேம் 3 ஜோர்ஜியஸ் தொடர்ந்து குறைச்சிட்டே வராங்க. இவ்வளவு மில்லியன் கொடுத்து கொண்டு இருக்குது இதில் என்ன சொல்கிறது, டைனமோட. அப்போ இப்போ நீங்கள் சொல்கிற சரி,
அப்போ அது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வந்து அப்படி ஈஸியாக வந்து அவங்க அதை எடுக்க மாட்டாங்க. தோரியம் இருந்தால் கூட எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவங்களோட ஒரு எதிர்கால சந்ததிக்கான ஒரு முதலீடு. முதலீடாத்தான் இருப்பார். ரைட். அதை வந்து என்ன செய்யலாம், அதை வந்து அவங்களுக்கு வந்து முழு உலகத்தையும் மாட்டி படைக்கலாம். அப்ப நீங்க சொல்றது படி பார்த்தா அமெரிக்காட இந்த செக்மேட் சைனாவோட பெருசா ஒர்க் அவுட் என்ன ஆகாது. பொறுத்தவரையில் அமெரிக்காட இது வந்து இதில் என்ன நடந்ததுன்னா, ஏற்கனவே ரஷ்யாண்ட எண்ணெய் வளத்துக்கு வந்து அவங்க ஒரு செக்மேட் விதிச்சிட்டாங்க, என்ற தடை விதிச்சிட்டாங்க. ம், இந்தியா மட்டும்தான் எடுத்துட்டு இந்தியா ஒரு வழிக்கு கொண்டு வந்துட்டாங்க. ம், ரைட். அப்போ ரஷ்யாண்ட எண்ணெய் வளம் எரிவாயு வளத்தில் வந்து அவங்களோட கை வச்சுட்டாங்க. அப்போ அது வந்து ஐரோப்பிய நாடுகளும் வந்து அதுக்கு ஆதரவாக இருந்தாங்க. ஏன்னா யுக்ரைனை தாக்குறதால அதோட பாதிப்பு இவங்களுக்கு இருந்துக்கிறதால ம். ஐரோப்பிய நாடுகளுக்கு. அப்போ ரஷ்யாண்ட எண்ணெய் வளத்தில் இவங்க கை வச்சு அதை வந்து செல்லா காசாக்கிட்டாங்க. ஈரான்லேயும் அதே விஷயத்த செஞ்சிட்டாங்கண்டா எண்ணெய் வளம் எங்கே இருக்க போகுது? அவங்களோட கண்ட்ரோலுக்கு மத்திய இருக்கிற கிழக்கில் உள்ள countries அவங்களோட கண்ட்ரோல் உள்ள கட்டுப்பாட்டில் உள்ள நாடுகள்லேயும் வெனிசுலா, அமெரிக்கா தான் எண்ணெயின் விலையை தீர்மானிக்க போகுது. அமெரிக்கா தான் அங்கிருந்து அனுப்ப போகுது. அப்போ அமெரிக்கான ஆதிக்கம் தான் அதில் இருக்க போகுது. இதான் அவரோட இதாக இருந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, எண்ணெயோட விலை கூட US டாலர்ன்ற மதிப்பும் அதிகரிக்கும். கூடும். அதான் அதுக்கு முதல்ல இந்த தங்கத்தை வச்சு ஒரு பிளே ஒன்று பண்ணி பார்த்தாரு. அங்கேயும் இங்கேயும் கூட்டி குறைச்சு பார்த்துட்டு சரியா? தான் டக்குன்னு இதுக்கு வந்தாரு. அதுவும் ஒரு காரணம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையில் தொடர்ந்து ரூபாண்ட பெருமதி வந்து வீழ்ச்சி வீழ்ச்சி அடைஞ்சிட்டு அடைஞ்சு கொடுப்போம். இன்றைக்கி நாங்கள் வாங்கும் விலை வந்து 18ன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இப்ப இலங்கையின் முகப்பெருமானம் குறையுதுன்னா ஆட்டோமேட்டிக்லி என்ன அர்த்தம்? டாலர் கூட்டிட்டு போகணும்னு அர்த்தம். இது வந்து அவங்களோட இதாக இருக்கலாம். இது வந்து உண்மையாக அவர்கிட்ட அந்த அமெரிக்கான்ற அந்த வியாபாரங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை ஏற்படுத்துகிறார். ரைட். இன்னொன்று, இப்போ நீங்களும் ஒரு இஸ்லாமியர் இருக்கிறதா நல்ல கேள்வி. ஈரான் வந்து நாங்கள் பார்ப்போம், ஈரான்ஸ் வந்து ஆரியன் ரூட். இப்போ நாங்கள் சொல்கிற மத்திய கிழக்குன்றது அரப் ரூட்ஸ். இப்போ இதை நாங்கள் இன்னும் இஸ்லாத்துள்ள பிரிவாக நாங்கள் பார்த்தோம்னா சுனி மற்றும் ஷியான்னு பார்க்கலாம். இப்போ உலகத்தில் மிகப்பெரிய நாடு என்று சொல்லப்படுற இஸ்லாமியர்கள் அதிகம் வாழ்ந்திருக்கக்கூடிய நாடு என்று சொல்லக்கூடிய இந்தோனேஷியா சுனி முஸ்லீம்ஸ் தான் அதிகம். இலங்கையிலும் அப்படித்தான், இந்தியாவிலும் அப்படித்தான், வெளியில் பல்கி பெறுகிறது. அப்போ இப்போ இதில் இப்போ இந்த ஒரு விருப்பு வெறுப்புன்ற ஒரு விஷயம், இப்போ நாங்கள் ஈரான் ஒரு நீதியாக செயற்படுதுன்னு சொன்னாலும் கூட மத ரீதியான இணக்கப்பாடு, குறிப்பாக இந்த சுனி இஸ்லாமியர் வந்து கூட இருக்கிற முஸ்லீம்ஸ் கூட இருக்கிறது சவுதி அரேபியா மற்றும் நாங்கள் ஏற்கனவே பார்க்குற அரபு நாடுகள், இது எவ்வகையான ஒரு அரசியல் பின்புலத்தை நடத்தும்? இது உங்கள்கிட்ட கேட்குறதா நியாயம் என்று நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது இந்த ஈராக் யுத்தத்து நேரம், ஷியா சுன்னி ரைட், இந்த பிரச்சனை. அப்போ அதில் ஒரு மத இது என்னென்னா, இவங்க வந்து இஸ்லாத்தில் ஒரு தலைவரை பின்பற்ற நேரம், சுன்னி ஆட்கள் ஒரு பின்பற்ற நேரம், இவங்க வந்து அதே நேரம் நபிகள் நாயகத்தின் மருமகன் அலி என்ற அவருக்கும் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த பிரிவு வருது. இந்த பிரிவை வந்து இந்த பிரிவு ஒரு காரணத்துக்கு வந்து ஒரு காரணமாச்சு இந்த ஈராக் யுத்தத்துக்கு. இப்போ இலங்கையை பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து 99% கூட வந்து சுன்னி, நிறைய நாடுகள் வந்து சுன்னி தான். இந்த யுத்தத்தில் என்ன பிரச்சனைன்னா சியா சுன்னி பிரச்சனை இல்லை. காரணம் என்னென்னா, இது வந்து ஒரு அந்த மக்களுக்கு தெளிவாக விளங்குற விஷயம் வந்து அமெரிக்கா செய்கிற அட்டூழியம். ஆனால் அது அரபு தலைவர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய சூழலை ஏற்படுத்தி இருக்கு தானே. ஆனால் அவர்கள் யோசிப்பது போல் தெரியலையா உங்களுக்கு? அது ஒரு பெரிய கவலையாக தான் இல்லை. அரபு தலைவர்கள் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவங்களோட பிரச்சனை என்னென்னா, ஈரான் தங்களை அடிமைகளாக வைத்திருக்கலாம் எதிர்காலத்தில். ஈரான் வந்து ஒரு அவங்களோட எண்ணெய் வளத்தை வந்து விற்று அவங்கள இதாக்கணும்டா சில நேரம் வந்து ஈரான் அந்த பிராந்தியத்தின் அமெரிக்காவை மாறலாம்ன்ற பயம் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா ஈரானுக்கு வந்து ஆனால் அப்படி மாறினா கூட தவறு இல்லை தானே. அது பார்க்கணும் ரைட். அவங்கள வந்து எண்ணெய் வளம் இருக்குது ஈரானுக்கு ரைட். ஈரான்கிட்ட நீங்கள் அவங்களோட பல்கலைக்கழகங்களை பார்த்தீங்கன்னா அவங்களோட வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கலாச்சாரம், உலகத்தின் வித்தியாசமான கல்வி, உலகத்தின் மிகப்பெரிய நூலகம், சரி, அதி உன்னதமான, அதாவது பெண்கள் கல்வி நிலைகளில் அதி உச்சமான இடம், மற்றது உலகத்தின் தத்துவவியலினுடைய தொடக்க புள்ளியா பாரசீகம், இப்படி ஈரானை பற்றி நாங்கள் நிறைய விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் பேசியிருக்கோம். அந்த மக்களை வந்து அவங்களோட இந்த கலாச்சார ரீதியோட அவங்க பார்த்தீங்கன்னா சரியான அந்த அவங்களோட கலாச்சாரத்துக்கு நிறைய மதிப்பு கொடுக்குறாங்க. அவங்க வந்து அந்த நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து மாற்ற முடியாது அவங்கள ரைட். அப்போ உண்மையில் வந்து இந்த போரை வந்து இப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன நினச்சாருண்டா, வெனிசுலா 3 நாள் அடித்து முடித்தார், கியூபாவை நினச்சோன்னே அடித்து முடித்தார். அதே மாதிரி தான் இவர் நினச்சி தான் இங்கே வந்தது. ஆனால் இது வரைக்கும்
ஒன்றுமே செய்ய முடியலை. ஒரு மாதத்துக்கு மேலே இப்போ இப்போ உலகத்தின் முதல் எதிரியா ட்ரம்ப் இருக்கிறார். அதாவது எல்லாரும் ட்ரம்ப் தான் ஏசிட்டு இருக்காங்க. உண்மை என்ன எல்லாத்துக்கும் காரணம் அவர் தானே. இந்த அவர்டே பிரச்சனைண்டா இப்போ அவர்ட ஈகோ அவருக்கு வந்து யுத்தத்தை தொடங்கினத்தான் முடிவுக்கு கொண்டு வர முடியாமல் தடுப்பாடுறாரு. ஏன்னா இப்போ ஈரான் சொல்கிறாரு நாங்கள் சொல்கிற கட்டளை இருக்குது, நாங்கள் சொல்கிற நிதிகளுக்கு கீழே தான் இந்த யுத்த முடிவுக்கு கொண்டு வரப்படணும். அது ஒரு பெரிய ஈகோவாக இருக்குது. தொடங்கினது முடிக்க முடியாம அங்கே இஸ்ரேலுக்கும் வந்து நல்லா அடிபட்டு விழுந்திருக்குது. அது ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்குது. இந்த இஸ்ரேல் வந்து கடந்த 30 ஆண்டுகளாக வந்து அவங்க அந்த அயன் டோம்ஸ் மற்ற வந்து அந்த ஏர் டிஃபென்ஸ் அதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய பேசுபொருளாக இருந்து நாங்கள் வந்து இது எல்லாத்தையும் எல்லாம் தவிடுபடி ஆகிட்டுது. அதனால மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் அதே மாதிரி தான். அவங்களும் வந்து அமெரிக்கா நம்பி நிறைய ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் வந்து இருந்திருந்தாங்க. எல்லாம் வந்து எல்லாம் அடித்து தொலைச்சிட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏவுகணைகள் தானாக வருது, 1-2 இதாக்குறாங்க, மற்ற எப்படியோ வந்து விழுகுதான், சேதத்தை விளைவிக்குது. அது நல்ல விஷயம்னு சொல்லலை. ஒரு யுத்தம் வந்து வேண்டிய விஷயம். ஒரு யுத்தம் வந்து எப்போவுமே வந்து மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதுதான், பெரிய ஒரு பாரமாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த விதத்தில் வந்து நான் நினைக்கிறேன் இதில் வந்து இந்த இதில் வந்து இந்த இதில் இதுவரைக்கும் வந்து இந்த சுன்னி ஷியான்ற விஷயம் வந்து வர இல்லை, ரைட். ஆனால் சில நாடுகள் வந்து இப்போ நான் சொல்லுவேன் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் வந்து 15 சுன்னி ஷியா ஆட்கள் இருக்கிறாங்க, சவுதியிலும் இருக்கிறாங்க, ரைட். ஷியா ஆட்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்களோட இதை வந்து ஈரானுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயத்துல்லா கமேனி ஷியா பின்னணியில் இருப்பவர்கள் கூடுதலான அதிகாரத்திலும் இருக்கிறார்கள். அதையும் நாங்கள் கூற உண்மை. ஆயத்துல்லா கமேனியை வந்து கொலை செஞ்ச உடனே வந்து பாகிஸ்தானில் வந்து அமெரிக்கா தூதரத்துக்கு வந்து அவங்க தாக்குதல் நடத்தினாங்க. அந்த 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 கோபம் அதெல்லாம் இருக்குது. அப்போ ஷியாக்கள் அவங்க இதை காட்டுறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு வந்து சுன்னி வந்து அவங்களுக்கு எதிராக வர இல்லை இந்த யுத்தத்தில், ரைட். ஏன்னா அந்த காரணம் வந்து வித்தியாசம். இப்போ முந்தி அந்த ஈராக் வர நேரம் வந்து அது தெளிவாக ஷியா சுன்னின்ற சண்டை. இப்போ அப்படி இதில் இந்த இதில் வந்து அப்படி இது வரைக்கும் வரல. இது ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சின்னு சொல்லலாம். இதை யோசிக்கிற தன்மை உலகத்தினருக்கு கிடைச்சது ஒரு பெரிய விஷயம். அது உண்மை இல்லை, அது உண்மையாக வந்து என்ன இதுண்டா இப்போ நாங்கள் சொல்லுவோம் இது வந்து 3-4 நாளில் முடிஞ்சிருந்தேன்டா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பிரச்சனை வந்திருக்கலாம், ஷியா சுன்னி பிரச்சனை மறுபடியும் வந்திருக்கலாம். ஆனால் இது வந்து எல்லாருக்குமே பாதிக்குது. அங்கே ஆஸ்திரேலியாவிலேருந்து அந்த பக்கம் கனடாவிலேருந்து முழு உலகத்தை வந்து ஆட்டிப்படைக்குது இந்த எரிபொருள் என்ற இது. இப்போ நாங்கள் தொடங்கினதை எப்படி முடிக்க முடியாதுன்னு சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் முடிக்கிறதுக்கான நேரம். ஆனால் இப்போ நாங்கள் எங்கள்ட இடதுசாரி பேச்சோண்டு இருக்குது தானே. வந்து நாங்கள் அடிக்கடி இந்த இடதுசாரி என்ற கட்சிகள் பேசும்போது நாங்கள் போய் இடதுசாரி ஆசை உள்ளவர்கள் போய் பார்ப்போம். இந்த கால் மார்க்ஸை படித்தவங்க பார்க்குறேன். அப்போ கத்தரிக்காய் மலிஞ்சாலும் அமெரிக்கா தான் இதுக்கு காரணம் என்று தான் மேடையில் பேசுவாங்க. இப்போ உண்மையாகவே கத்தரிக்காய் விலை கூடினாலும் அமெரிக்கா காரணம்ங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கு, சரியா? ஆனால் அதை சொன்னவங்க என்ன செய்ய போகிறாங்கன்ற கேள்வியை தான், எப்படி முடிக்க போகிறாங்கன்ற கேள்வியை தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்றும் செஞ்சுக்க முடியாது. நாங்கள் அதை வந்து தெளிவாக கவனித்தது வந்து அந்த இவங்க வந்து அரசாங்கம் வந்து அந்த ஐரிஷ் டேனா அண்ட் அந்த கப்பலை ஈரான் கப்பலை வந்து எப்படி அதை அந்த விஷயங்களை இவங்க கையாண்டு விதத்துலேருந்து நாங்கள் கண்ட விஷயம் என்னென்னா அமெரிக்காண்ட ஆதிக்கத்தின் கீழே தான் நாங்கள் இருக்கிறோம், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நன்றி ஷிஹார் அனீஸ், இலங்கையினுடைய மூத்த பத்திரிகையாளர், மூத்த ஊடகவியலாளர், அதுவும் உலக பூகோள அரசியலை பற்றின ஒரு பின்னணி அறிவு அதிகம் உள்ளவர். எல்லாற்றையும் விட நேர்காணலில் நான் ஒரு பட்டவர்த்தனமான ஒரு 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 விடயத்தை உங்களுக்கு சொல்லலாம், மிக நடுநிலைமையானவர். அதுதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அதி உன்னதமான பெருமதி என்று நான் நினைக்கிறேன். உங்களை சந்திச்சல மகிழ்ச்சி ஷிஹார். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி. நன்றி கஜமோகன். நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.